ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். மாலை வேலை ஆரம்பித்தாச்சு. இவருக்கு தான் இப்போ கையில் அடிபட்டுருக்குல ஃப்ரெண்ட்ஸ். முந்தி அவசர விறுவிறுன்னு வேலை பார்ப்பார். இவர் அளவு ஸ்பீடு எனக்கு வேலை பார்க்க முடியல. எதுலேயுமே பொறுமை இல்லை. அமைதியாக செய்யடா, பொறுமையாக செய்யடான்னு சொன்னால் கேட்கறது இல்லை. பஸ்க்கு அவர் செய்ய அவருக்கு தான் பொறுமையே இல்லை. என்னையும் அவசரப்படுத்துகிறாரு. அவளுக்கு தெரிஞ்ச வேலை அவசரமாக செய்கிறாரு. இப்போ கை வேலை. இப்போ நான் செய்கிறேன்னு சொன்னாலும் என்ன நீ மெதுவாக செய்கிற, பொறுமையாக செய்கிற, அமைதியாக செய்கிற, எனக்கு கோவம் வருது, டென்ஷன் வருது. பின்ன எதுவும் திட்டக்கூடாது, உடம்பு சரியில்லை, சண்டை போடக்கூடாதுன்னு பார்த்தா நம்ம பொறுமையை ரொம்ப தான் சோதிக்கிறாரு. நான் அதை ஓப்பன் பண்ணி தரேன்னு சொல்கிறேன், உனக்கு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. அதுக்கு உனக்கு கையில் அடிபட்டுருந்தாலும் நான் செய்கிறேன்னு சொன்னேன். இவருக்கு மலடியை உடனே பிள்ளைய பெற்று பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் இவர் நினைக்காரு. தாங்கிறதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது, கேட்குறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. சொன்னால் புரியறதில்ல. இதில் 7 8 உண்டு. எங்கே வச்சு தந்தவ தேடி எனக்கு கிடச்சி 4 தான் கிடச்சிருக்கு. என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொன்னால் அவருக்கு நீ மெதுவாக செய்கிற, பொறுமையாக செய்கிறேன்னு சொல்கிறாரு. இவ்வளோ நாள் 2 கை இருந்து வச்சு அவர் இஷ்டத்துக்கு வேலை பார்த்தேன். இப்போ நானுமே அவர் கூட அந்த ஸ்பீடில் ஓடணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஸ்பீடில் ஓட முடியுமா? ஓட முடியாது. சொன்னால் கேட்கணும், கொஞ்சம் கூட கேட்கறதில்ல. நான் சொன்னேன், என் கையையும் உடச்சிட்டு ஒன்று ஓடணுமா, நீ அதுவும் ஆசைப்படுறேன்னு கேட்டாச்சு. பொறுமையே இல்லை இவருக்கு எதுலேயுமே. அந்த நேரம் டக்குன்னு கோவப்பட்டுறாரு. எனக்கும் இன்னும் ரொம்ப கஷ்டமாகிடுது. முந்திலாம் வச்சு கொடுத்துருவேன். இப்போ பாவமாக இருக்குது, உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் இவர் இதுதான் சாக்குன்னு நம்மளை ரொம்ப ஏறி மேய்க்காரு. இப்போ கை வலிக்குன்னு சொல்கிறாரு. ஓங்கி அடித்தார் பார்த்தீங்களா, கை வலிக்கு தான். என் பேர்லேயே நம்பிக்கை இல்லை, நீ தப்பாக வேலை செஞ்சிருவேன்னு சொல்கிறாரு. சரி, அதை நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் பொறுமையாக நான் சொல்கிற அளவுக்கு செய்கிறேன்னு சொன்னால் அதுவும் கேட்கறது இல்லை. இவர் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நல்லா விசாரிச்சுட்டு போகிறாரு. எந்த ஒரு வேலையுமே கோவத்தில் முடிவெடுக்கிறது வந்து சக்ஸஸ் ஆகாது. பொறுமையாக செய்கிற வேலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். நீங்கள் நினைக்கலாம், இது வீடு இல்லைல்லம்மா, கடலில் அவசரமாக செய்யணும். அந்த பாதிப்புக்காரர் யார்? இப்போ நேற்று பாருங்கள், ஒரு சுத்தியல் அடித்தார் பார்த்தீங்கன்னா, கை இப்படி இருந்தது. சுத்தியல் கையில் விழுந்தனால அவ்வளோ ரத்தம் கட்டி போச்சு. நான் யார்கிட்ட சொல்லட்டும்? எனக்கு வந்து கோவப்படாமல் பொறுமையாக அமைதியாக சொன்னால் நான் கண்டிப்பாக செய்வேன். இவருக்கு கையில் அந்த கையில் அடி, எனக்கு இந்த கையில் அடி. எனக்கு வீட்டில் பாத்திரம் தேய்ப்பாங்க, துணிக்கு சோப்பு ஏற்படுவாங்க, சமையல் பண்ணுவாங்க, ரத்தம் கட்டி போச்சு. தெரியுதுங்களா? எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறுமையே இல்லாதனால தான் நான் இன்றைக்கி இந்த நிலமை நான் நினைக்கிறேன். இது இப்போ நான் இத்தனை கழட்டிட்டேன், 1 2 3 4 5 கழட்டிட்டேன். இதையும் கழட்டுறேன்னு சொன்னால் நீ ரொம்ப நேரம் எடுக்குன்னு சொல்கிறாரு.